ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, அவசர செய்தியாக உன்னிடம் ஒரு நல்ல விஷயத்தை கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்து இருக்கின்றேன் தங்கமே. இது உன் சாயப்பா உத்தரவு. இதை நீ முழுமையாக கேட்டே ஆக வேண்டும். வாழ்க்கையில் எவ்வளவு இன்னல்கள் நெருக்கடிகள் வந்தாலும் என்னை மனதார நினைத்துக்கொள். அந்த நெருக்கடியில் இருந்து உனக்கு நான் விடுதலை கொடுப்பேன் தங்கமே. நிச்சயம் அனைத்தில் இருந்தும் நீ மீட்டு வந்து விடுவாய். உனக்கான சூழ்நிலைகள் அனைத்தும் இப்பொழுது தயாராகி கொண்டு இருக்கின்றது. நீ எதையெல்லாம் இழந்து தவித்தாயோ அவை எல்லாம் கூடிய விரைவில் உன் கையில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். இந்த அப்பாவை நீ முழுமையாக நம்பி விட்டாய் அல்லவா? இனி வாழ்க்கை முழுவதும் உனக்கு ஏற்றது போல் இருக்கும். நான் உன்னுடன் இருந்து உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே கொடுத்து அருள்வேன். இனி உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாகவும் சந்தோஷமாகவும் நீ இருக்க போகின்றாய். நீ மகிழ்ச்சியாக இல்லை என்று நீயே நினைத்து கொள்ளாதே தங்கமே. உன் அன்பை உதாசீனப்படுத்தி செல்ல நினைப்பவரை விட்டு நகர்ந்து வா. அன்பின் வலிமையை புரிய வைக்க சில அனுபவங்களும் சில வழிகளும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். பொறுத்திரு. உன் அன்பின் ஆழம் உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். இனி அழுவதற்கோ கவலைப்படுவதற்கோ அவசியம் இல்லை. வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள். ஏனென்றால் நீ யோசித்து பார்த்து முடிவு எடுப்பதற்குள் காலமும் கடந்திருக்கும். அப்போது வருத்தப்பட்டு எந்த பயனும் இல்லை. தவறு செய்துவிட்டால் அதை மறைக்காதே. நல்லது செய்த பின் சொல்லி காட்டாதே. கோபம் வரும்போது பேசாதே. மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது வாக்கும் கொடுக்காதே. துன்பத்தில் எவரையும் எடை போடாதே. இன்பத்தில் ஒருவரையும் ஒதுக்காதே. ஏமாற்றி சிரிக்காதே. ஒரே நாளில் வாழ்க்கை நிச்சயமாக மாறாது. நாளை எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த நொடி இந்த நிமிடம் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும். அதை யோசித்து சிந்தித்து வாழ் தங்கமே. நீ அனுபவிக்கும் கஷ்டத்தை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். என் பக்தர்களை நான் சோதிப்பேன், ஆனால் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நீ என்னிடம் மனம் முருகி கண்ணீர் பெருகி வேண்டி கேட்டதை கூடிய விரைவில் உனக்கு நான் தருவேன். உனக்கு என்ன வேண்டுமென்று உன்னை விட பிறருக்கு தெரியாது. அப்படி இருக்கையில் உனக்கு வேண்டியது ஏன் பிறரிடம் கையேந்தி நிற்கின்றாய்? நீ பிறரிடம் எதிர்பார்த்து நிற்பதால் உனக்கு எளிதில் கிடைத்துவிடும் என்று மனக்கணக்கு போடாதே. உன் முயற்சியை கொண்டு தேடு, நிச்சயம் நடக்கும். நல்ல செய்தி உன் வீடு தேடி வரும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.